திரு கோலப்பன், நீங்கள் எப்படி வணக்கம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து தாவேக்காவுக்கு ஒரு தரப்பு ஆதரவும் இன்னொரு தரப்பு வந்து எதிர்ப்பு நிலைப்பாடாக இருக்கிறது. ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, பல டைசெக்ஷன்ஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதை சொன்னதாக சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து வரும்போதும் சரி, அதே போல் முன்னாள் 10 ஆண்டு காலம் மறைவுக்கு பிறகு 10 ஆண்டு காலம் நடந்த தர்ம யுத்தம் முதல் பாட்டிலையும் இருந்து ரெண்டாவது பாட்டிலையும் இருக்கு. ஸோ என்னன்னா எங்களுக்கு வலி மேல வலி இருக்கு. அதை தாண்டி நீங்க அதுல ஒரு முழுமையான புரிதலும் இருக்கு நீங்க பார்க்கணும். ஏன்னா 1ஆம் நம்பர்லேருந்து அந்த டே 1லேருந்து நீங்க பார்க்கணும். தம்பி அவர் சொன்னார்ல, அவர் கட்சியை காப்பாத்திட்டாரு, ஆட்சியை தக்க வைக்கிறது தான் போராடுவாருன்னு. தம்பிகிட்ட பல முறை சொன்னேன், அவர் கொஞ்சம் தளவாய் சுந்தரத்தோட ஈடுபாடு உள்ள பாசத்துல பேசிட்டு இருக்காரு. அவர் கடைசியில் ஆனால் அங்கேயும் இங்கேயும் சொல்லி எதுக்கு 2 தரப்பையும் விமர்சிச்சேன். அதனாலதான் சொல்ல வரேன், 2 பேரும் கடைசியில 2 பேருமே குறிப்பிட்டு காட்டிட்டு வந்துட்டாருன்னு சொல்லி நானே யோசிச்சேன். குறை சொல்லல, உங்க விமர்சனத்தை அவர் வந்து அரசியல்ல பொதுநலமே கிடையாது. இல்ல கரெக்ட் நீங்க சொன்ன வந்து நான் பார்த்தேன். உங்க தரப்பை வந்து பாராட்டுறேன். முதல்ல அப்படியே போய் திரும்பி கொண்டு வந்து கரெக்டா முடிச்சு விட்டேங்க. அவர் இதுக்கும் ஆசைப்பட்டிருக்க கூடாது, அதுக்கு ஆசைப்பட்டிருக்க கூடாது, நிறைய விஷயங்கள் இருந்து. இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா எடப்பாடி பழனிசாமி தன்னை திருத்தி மாற்றிக்கிடணும். இனிமேலும் சுய பரிசோதனை செஞ்சுக்கிடணும். நம்ம இந்த இயக்கம் வந்து உங்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல. இந்த இயக்கம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டது. புரட்சி தலைவி அம்மா வளர்க்கப்பட்டாங்க. அம்மாவுக்கு ஒரு சோதனை காலம் வந்தது, 96ல் ஒரு சோதனை காலம் வந்தது. அது நடிகர் ரஜினிகாந்த் விட்ட வாய்ஸ், அண்டைய சூழ்நிலை, தமாக எல்லாரும் மூப்பனார் எல்லாரும் வரும்போது அவங்க வெறும் 4 தொகுதி வெற்றி பெற்று 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட அதிமுக கடந்த கால வரலாற்றில் உண்டு. இல்ல அவர் இல்லைன்னு சொன்னாரு, உண்டு. ஆனா 98ல் வீறு கொண்டு இந்திய நாட்டுக்கு பிரதமர் யாருங்கிற தீர்மானிக்கப்பட்ட இடத்துல அம்மா இருந்தாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுடணும், அதுதான் வரலாறு. இங்க அப்படி இல்லை. நீங்க என்னைக்கு முதல்வர் அமையல உட்கார்ந்து இருந்தீங்களோ அன்னையில இருந்தே தோல்வி மேல தோல்வி. ஆர்கே நகர்ல தொடங்கி நம்மளே நிறைய பேசி இல்ல, ஆர்கே நகர்ல தொடங்கி இது வரைக்கும் வந்துட்டேங்க. கரெக்ட். இல்ல நம்மளே இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இது கூட பார்ட்டாவும் திரு ஓபிஎஸ் இருந்திருக்கிறார் அப்படிங்கறது இல்ல. நான் அந்த அதுக்குள்ள போக விரும்பல. இல்ல இப்ப நம்ம நிறைய தோல்விகள் சொல்லும்போது அந்த தோல்விகளுக்கு கூட ஓ பன்னீர்செல்வமும் இப்ப இருக்கக்கூடியவர்களுமே அந்த அது கூட பார்ட் இருந்தவங்க. அதுதான் இன்னைக்கு சிவி சண்முகம் தெளிவா சொல்லிட்டாரு. கடந்த கால இதை பத்தி யார் வெற்றி தோல்வி என்ன நடந்துங்கிறதெல்லாம் நாங்க விட்டுட்டோம். இனிமேல் நடக்கிற நிகழ்வை பார்ப்போம்னு அவர் வந்து ஏன் இப்போ கேட்கிறாருன்னா, இந்த காரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்றோம். 2021 தோல்வி அடைஞ்சு அண்ணன் டீனர் இல்லத்தில் இருக்கும்போது நானும் அண்ணன் புகழேந்தியும் வந்து அண்ணங்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அப்போ அவர் பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அவர் காலிலே விழுந்து சொன்னேன், அண்ணன் ஓபிஎஸ் காலிலே விழுந்து சொன்னேன், அண்ணன் நீங்க ஒருங்கிணைப்பாளர்ங்கிற பதவி பொதுச் செயலாளர் அந்தஸ்துல இருக்கிறீங்க, நீங்க தான் எதிர்கட்சி தலைவர் ஆகணும், நீங்க இதுல இருந்து போக கூடாது. வேணா புகழேந்தி அண்ணன் நம்ம பக்கத்துல உண்டு. அப்போ நாங்க சொன்னும் போது அவர் வந்து ஆமாங்க நான் எப்படிங்க விட்டு கொடுப்பேன், இதுல விட்டு கொடுக்க மாட்டேன், ஏன்னா முதல்வர் பதவிக்கு அவருக்கு விட்டு கொடுத்துட்டேங்க. ஏன்னா நீங்க யார் வந்து அந்த அதிகார தோரணையில ஒரு 10 எம்எல்ஏக்களோ 50 எம்எல்ஏக்களோ நம்ம வச்சு அதிகார தோரணையில எதிர்கட்சி தலைவர்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இருந்தாதான் நம்ம பின்னாடி கட்சி நிற்கும். நீங்க இவரை முதல்வர் ஆக்கும் போதே பாதி கட்சி அவர் பின்னாடி போயிருச்சு. அந்த ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது கட்சி அதிகாரமும் போயிடும். அப்போ அந்த மாதிரி விட்டு கொடுக்காதீங்கிறத நாங்கள் அண்ணன்ட்ட மன்றாடணும். மாட்டேன்னு சொன்னாரு. கடைசியில் போய் கையெழுத்து போட்டுட்டு இவர் துணைத் தலைவர் பதவியை வாங்கிட்டு வந்துட்டார். அதுல இருந்தே என்ன ஆகி போச்சு, கட்சியை அவர் பக்கம் ஒதுங்கிட்டே இருந்தது. பொதுக்குழுவை கூட்டினாரு, பொதுக்குழுவை தின்னாரு. ஆனா அதிகாரம் இருக்கு, எதிர்கட்சி தலைவர் கேபினட் அந்தஸ்துல இருக்காரு. அவரு அந்த மந்திரிகள் இருக்கிற இடத்தை விட்டு வீட்டை கூட காலி பண்ண மாட்டார். இப்ப கூட காலி பண்ணிட்டாரா என்னன்னு தெரியாது. ஆனா காலி பண்ணாம அங்கேயே உட்கார்ந்து இருந்துட்டு யாரு இதுவரைக்கும் அப்படி யாரும் இருந்தது கிடையாது அதிமுகல. ஆனா இவர் அப்படியே அங்கேயே உட்கார்ந்து முதலமைச்சரா இருந்து அங்கதான் இருக்கிறாரு. சார் முதலமைச்சரா இருந்தார் சார், எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது நம்ம எல்லாம் வெளியில வந்துட்டோம்ல. நீங்க திமுக அமைச்சர் வீட்டு பக்கத்திலேயே தானே உட்கார்ந்து இருக்கிறீங்க எதிர்கட்சி தலைவராட்டு. அது கூட அவர் வந்து ஏத்துக்கிட்டு அவர் விட்டு கொடுக்கல. அப்போ இப்பதான் தெரியுது உங்களுக்கும் திமுகவுக்கும் ரகசிய உதவுகள் நிறைய நடந்திருக்கு. அதனாலதான் கொடநாடு வழக்குல இருந்து எந்த வழக்கையும் அவங்களும் கண்டுபிடிக்காம உங்களை விட்டுட்டாங்க. நீங்க இருக்கிறது வரைக்கும் தான் திமுக வளருங்கிறது ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ், ஒரு புது ஸ்கெட்ச் ஒன்று போட்டு. ஆமாங்க, கூட்டி கழிச்சு. ஏன்னா நான் என்ன சொல்றேன், அதில் நான் ஓபிஎஸ் அண்ணனையும் சொல்லுவேன், அவரும் சில துரோகங்கள் பண்ணிட்டார். அவரும் சில பிரச்சனைகளை கையெழுத்து போட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் கேட்குற இடத்துக்கெல்லாம் கையெழுத்து போட்டு நீட்டி போட்டதுனால தான் இன்னைக்கு இந்த கட்சி இந்த பிரச்சனைக்கு உள்ளானது. அதில் இந்த மாதிரி இவர் கடைசியில் தான் மகனுக்காக எப்படி போய் நீங்கள் பலாப்பழத்தை தூக்குனீங்களோ
ஏன்னா அவர் வந்து அன்னைக்கு தேனியை எம்பி நான் தான் வேணும்னு கேட்டார் ரவீந்திரநாத். டிடிவி தினகரனுக்கு விட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்க வந்து உங்க பையனுக்காக ராமநாதபுரத்தை தேர்ந்தெடுத்தீங்க. அங்க தனிப்பட்ட முறையில தான் பையனுக்கு மட்டும் ஒரு சீட்டு வாங்கியிருந்தால் தவறுன்னு சொல்லி 2024 இவரே நின்னாரு. இன்னைக்கு திமுக போய் இல்ல சார் இது நமக்கு இதெல்லாம் நடந்து முடிஞ்சது பாக்குறோம். இல்ல நான் என்ன கேட்டேன்னா இப்ப நமக்கு நடந்தது நமக்கு பார்த்துட்டோம். ஆனா என்ன நெக்ஸ்ட்ங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? இப்போ ஒருவேளை ரெண்டு பிரிவா இருக்கிறாங்க. சட்டமன்றத்துக்குள்ளே அதை நம்ம பார்க்க முடியுது. அவங்க வந்து சபாநாயகர் 2 பேரும் தனித்தனியா சந்திக்கிறாங்க. 2 பேரும் 2 குழுவினரும் சந்திச்சு பேசுறாங்க. திரு சுவாமிநாதன் பாயிண்டட் கரெக்ட்லி 2 பேர் 2 குழுவா நிக்கிறாங்கிறது நம்ம விசிபிளா தெரியுது. சார் என்ன நடந்தாலும் மெஜாரிட்டி யார்ட்ட இருக்கு அவங்கள தான் பார்ப்பாங்க சார். இன்னைக்கு அவர் கிட்டத்தட்ட 30 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க. 32 வேணும். இல்ல 32 வேணும்னா கூட இன்னைக்கு மெஜாரிட்டி இப்போ நீங்க இப்போ ஒரு 32 இல்லைன்னா கட்சி தாவல் தடை சட்டம் இமீடியட்டா யார் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சபாநாயகர் தான் எடுக்கணும். சபாநாயகர் கட்சி தாவல் சட்டம் இருக்கட்டும். முதல்ல கட்சியை விட்டு இவர் நீக்குவாரா? தன்னை அவமதிச்ச 30 பேரை நீக்க தயாரா எடப்பாடி பழனிசாமி? இன்னைக்கு பொதுச் செயலாளர் அதிகாரத்தில் தானே இருக்காரு. நீங்க சொல்லலாம் லீமா ரோஸ் அது இது எல்லாரும் யார் சார் கூட்டிட்டு வந்தீங்க? நீங்க தானே சார் கூட்டிட்டு வந்து வச்சீங்க. அவங்களாம் நாங்க இருக்கும்போது கட்சியிலே கிடையாது சார். நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க. கட்சியை நம்ம அண்ணன் பொண்ணேன்னு சொன்ன மாதிரி யார் கையில பணம் இருக்கோ அவங்க கட்சியை நடத்துவாங்கன்னு சூழ்நிலைக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க? இப்போ எதுக்கு நீங்க அது வரைக்கும் போறீங்க? கட்சி அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிற 30 பேரை நீக்குங்க, எங்களெல்லாம் நீக்கிற மாதிரி நீக்குங்க. அவங்கள அதிகாரம் அவர் கையில தானே இருக்கு. பொதுச் செயலாளர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம்ல. ஏடிஎம்கே ஐடி விங்ல இருந்து காலையில ஒரு பெரிய மெயில் வந்து இந்த பதிவு ட்விட்டர் பதிவு வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல என்ன நீங்க உங்க மாவட்டத்துல என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க? இப்போ நீங்க என்னைய பார்த்து குறை சொல்றீங்க. 11 சட்டமன்ற தொகுதியில 7 தொகுதி சேலத்துல 7 வந்து அதிமுக ஜெயிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறோம். இப்போ இன்னைக்கு இருக்க சூழல்ல எப்படி இருக்கு? 7 இல்ல 3 தான். 7 11ல 7 4 வந்து தாவேகா. ஞாபகம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். 7 11ல 7 அதிமுக 11 4 தாவேகா ஜெயிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுல இப்ப அவர் என்ன கேள்வி வைக்கிறாருன்னா சரி சார் சேலம் மட்டும் போதுமா? இல்ல நான் இல்ல சார் சேலம் மட்டும் போதுமா? சென்னையில எங்க ஜெயிச்சீங்க? இல்ல சார் கோயம்புத்தூர்ல சார் நான் அது கேக்குறத ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு வேணும்? அவங்களுக்கு வேண்டாமான்னு கேக்குறேன். கேக்குறவங்க அந்த மாதிரி ஒரு தவறான கேளு. அதாவது அவர் தமிழ்நாட்டுக்கு தலைவரா வந்தவர், சேலம் மாவட்டத்துக்கு தலைவராக வரல. நல்லா புரிஞ்சிருங்க சார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இன்சார்ஜ் ஏன் சார் போறோம்? யார் இன்சார்ஜாக இருக்கணும்? நீங்க தானே சார் மொத்தமான தலைவராக லீடராட்டு 234 தொகுதிக்கு நான் தான் தலைவன் சொல்லி நீங்க தானே சார் அலையிறீங்க. அவங்களுக்கு எங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்க? யாருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்க அதை சொல்லுங்க. இப்போ அம்மா இருக்கும்போது ஒரு குழுவை போட்டு இவங்க அங்கங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. எத்தனை நட்சத்திர வேட்பாளர்களை நீங்க இறக்கி விட்டு களத்துல வேலை விட்டீங்க? யார் யாரெல்லாம் எங்கெங்க வேலைக்கு கொடுத்தீங்க? முதல்ல கட்சியே ஒருங்கிணைக்கல சார். சார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், எங்களை கட்சியில் சேர்த்துருக்கேன்னு சொன்னவர் இன்னைக்கு தாவேக்கால போய் எம்எல்ஏ ஆறாரு, நாளைக்கு அமைச்சர் ஆகக்கூடிய இதில் இருக்காரு. ஜேசிடி பிரபாகர் எங்களை விட்டு போய் தனியாக ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டு இறங்கன்னு சொல்லி பேசும்போது ரோட்டில் போகிறவன்லாம் பேசலாமான்னு உதாசீனப்படுத்தினீங்க. இன்னைக்கு அவர் தாங்க சபாநாயகர். இறைவனோட தீர்ப்பு சார், இது கர்மா. நீங்க யாரெல்லாம் உதாசீனப்படுத்தணும்னு நினைச்சீங்களோ செங்கோட்டையனை போய் செங்கோட்டையா நீ இருக்கிற இடத்துல எவ்வளவு ஆணவத்தில் பேசுற, உன்னை பத்தி வீடியோல விட்டுருவான்னு சொன்னாரு. கோபிலே நீ நடமாட முடியாதுன்னாரு. இன்னைக்கு செங்கோட்டையன் அவை முன்னவர். இறைவன் தீர்ப்பு சார் இது. இது வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னை திருத்திக்கிட்டு அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்யணும். அதிமுக பொதுச் செயலாளர் பதவி எனக்கு வேண்டாம். அவங்களே வைக்கலே 100%. அதுக்கு தானே சார் அடுத்த வேலையா தானே. முதல்ல இதுக்கு வருவாங்க, அடுத்தால அதுக்கு வருவாங்க. பொதுக்குழு கூட்ட சொல்றாங்கல்ல, பொதுக்குழுவை உடனே கூட்டுங்கன்னா எதுக்கு அர்த்தம்? அதுதான் அர்த்தம். பொதுக்குழுவை கூட்டி தண்ணி பாட்டில் எடுத்து ஓபிஎஸ் விரட்டின மாதிரி அடுத்தால எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சூழ்நிலை உருவாகும். ஒருவேளை 32 வரலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்றது? இந்த குரூப்புக்கு அந்த பிரிவினருக்கு சார் அது சபாநாயகர் எடுக்கிற முடிவுக்கு நான் சொல்ல முடியாது. சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கிறாரோ சட்டமன்றத்துல வாக்கு செலுத்திட்டாங்கன்னா பிரச்சனை இருக்குங்கிறது நீங்க வாக்கு செலுத்துறதுக்கும் ஏற்கனவே பார்த்திருக்கோம். 18 பேர் வந்து நாளைக்கு இவர் ஒரு லெட்டர் கொடுத்திருக்காரு, அவர் ஒரு லெட்டர் கொடுத்திருக்காரு. அதிமுக பத்தி நான் வந்து இப்போதைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும்போது இதை நான் ஏத்துக்கிட முடியாதுன்னு சொல்லி இந்த 47 ஒதுக்கி வச்சுட்டாரு. சபாநாயகர் ஒதுக்கி வச்சிருக்காரு. ஃப்ளோர் டெஸ்ட்ல எத்தனை பேர் வந்திருக்காங்க அவ்வளோ பேர் தான் முடிவு போச்சு. அதுக்கப்புறம் அங்கே போய் நீங்க ஃப்ளோர்ல வந்தா தானே சார் அது டெஸ்ட். நீங்க நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல கேட்க முடியாதுல்ல. அந்த 47 சபாநாயகர் ஒதுக்கி வச்சிருந்தாரு. ஃப்ளோர் டெஸ்ட் முடியட்டும், அப்புறம் நான் இதை வந்து பரிசீலனை பண்றேன். அப்படிதான் சொல்ல முடியுங்கிறது எனக்கு புரிதல். அதுதான் நடக்கும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல ஃப்ளோர் டெஸ்ட் தான் பிரதானமா இருக்கு. அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல 47 நீங்க தூக்கி வச்சிருவாரு. சபாநாயகருக்கு தான் அந்த முழு உரிமை. இங்க கவர்னருக்கு யாருக்கும் முழு உரிமை இல்ல. சபாநாயகர்
பார்ப்பாரு. இவரும் சண்டை போடுறாரு, இவரும் சண்டை போடுறாரு. இவங்க யாரு கொறடாங்கிறது முடிவு எடுக்க முடியல. அதனால இந்த முடிவை நான் ஒரு நாள் ஓரிரு நாட்கள் தள்ளி. இன்னொரு கேள்வி வருது இல்ல திருக்கோலப்பன், அவர் என்ன சொல்றாருன்னா கட்சி வளரணும் அப்படிங்கறது ஆஸ்பெக்ட். அப்ப நீங்க தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறது மூலமாக அதிமுக எப்படி வளரும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது இன்னைக்கு அதாவது இந்த தேர்தலுக்கு முன்னாடியே தாவேக்கா கூட கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு சிலர் போராட்டம் உள்ள பேசிட்டு இருந்தாங்க சார். அதான் அந்த 6 பேர் கொண்ட குழு அண்ணன் ஓபிஎஸ் எல்லாம் இணைச்சிக்கிட்டு நம்ம தாவேக்கா கூட கூட்டணி வைக்கலாம், பழைய விஜயகாந்த் போல நம்ம செயல்படுத்தலாம்ங்கிறது ஒரு இது வந்து அவரே முதலமைச்சர் ஆனாலும் ஆட்டுன்னு சொல்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் போச்சு. அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனும் அந்த பேச்சுக்கு போனார், அதுக்கெல்லாம் போனார். எனக்கு ஒரு பதவியும் வேண்டாங்கிற சூழ்நிலைக்கும் போனார். ஆனால் அந்த சூழ்நிலை நடக்கலைங்கிறனால தான் இவங்களுடைய விரக்தி. அப்ப என்ன சொல்லிட்டாரு, நான் பார்த்துக்கிறேன், திமுக மேல அதிருப்தி இருக்கு, திமுக மேல ரொம்ப கடுமையான மக்கள் எதிர்ப்பு இருக்கு, அதுல நம்ம ரெட்டையில வந்துருவோங்கிற ஒரு முன்னாடியே இந்த அந்த அவருடைய மக்கள் பல 234 தொகுதிகளுக்கும் போயிட்டாரு, பலதரப்பட்ட மக்களை சந்திச்சாரு, பலதரப்பட்ட பிரிவினரையும் சந்திச்செல்லாம் பேசிதான் இருந்தார். அவருடைய உழைப்புல ஒண்ணு நம்ம குறை சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல சார். 234 தொகுதியெல்லாம் போல சார். அவரு நம்ம தம்பியை கேளுங்களா, 6 தொகுதி இருக்கிற கன்னியாகுமரி தொகுதியிலே ஆரல்வாய் மொழியில நின்று இல்ல சார் நீங்க பார்க்கும்போது நான் சொல்றேன் கேளுங்களா, 234 தொகுதி இல்லை, 6 தொகுதி இருக்கிற கன்னியாகுமரி தொகுதியிலே எம்ஜிஆர் ஆரல்வாய் மொழி எப்படிப்பட்ட இடம்னு தம்பிக்கிட்ட கேளுங்க, அவருக்கு தெரியும். ஒரு குறுகலான சந்தில 4 இடத்துல போர்டு அடைச்சிக்கிட்டு அங்க வந்து கூட்டத்தை காட்டிக்கிட்டு பேசுறது சேலத்துல காட்டினாரு, அந்த மாதிரி கொங்குல காட்டினாரு. மற்ற இடங்கள்ல எங்கேயுமே அவருக்கு ஆதரவு கிடையாது சார். நான் அந்த பாயிண்ட்டுக்கு நகரல. அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரு போனாரா இல்லைங்கிற இடத்துக்கு தான் வரேன். நம்ம இல்ல அனைத்து மாவட்டத்துக்கும் போயிருப்பாரு, 38 வருவாய் மாவட்டத்துக்கு போயிருப்பாரு, அனைத்து தொகுதிக்கும் அவர் போகல. வருவாய் மாவட்டங்கள் இன்னும் அதிகமாக தானே இருக்கு. நீங்க 38 வருவாய் மாவட்டம் தானே சார். நமக்கு வந்து மாவட்டம் தான் கன்னியாகுமரி மாவட்டம், இந்த மாதிரி 38 வருவாய் மாவட்டத்தை எடுத்துக்கலாம். நீங்க 234 தொகுதிக்கு அவர் போனாருன்னா போகல, அது மறுக்க முடியாது. 234 தொகுதிக்கு அவர் போய் ஓட்டு கேட்டாரு, கூட்டணி கட்சிக்காக தியாகம் பண்ணாருலாம் இல்ல. அது அடுத்த ரவுண்டுக்கு வாங்க நான் சொல்றேன். கோலப்பன் சார், நிறைவா உங்களுடைய கருத்து என்ன கேட்குறேன். இப்போ ஒருவேளை இப்போ இது தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்காத சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி இப்போ துரைராஜ் அவர்கள் சொன்னது போல எல்லாம் ஒருமித்த கருத்தாக இல்லாமல் ஒருவே ஸ்பிளிட்டாக ஆகக்கூடிய சூழல் உருவானா இப்போ இருக்கக்கூடிய அவங்க எல்லாருமே என்னன்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொன்னாங்க, நாங்கள் அதிமுக பிளவுபடுத்த விரும்பலை, உடைக்க நினைக்கல அப்படிங்கிறத அவங்க பாயிண்டாக சொல்கிறாங்க சார். அதுதான் சார் ஆரம்பம். இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட என்ன சொன்னார், நாங்கள் இரட்டை குழல் துப்பாக்கி போல் நான் அண்ணன் ஓபிஎஸ் இருக்கோம், எங்களுக்குள்ள பிரிவினை கிடையாதுன்னு சொல்லி தான் முதல்ல இங்கே லிஸ்ட்டே போட்டார், தேர்தலெலாம் வச்சார், எல்லாம் செஞ்சார். போக போக தான் சார் அது வந்து அந்த பதவி அடுத்த பதவிக்கு போவாங்க. இது வந்து இயற்கை. முதல்ல எதிர்கட்சி தலைவரானார், எதிர்கட்சி தலைவர் வரும்போது கையெழுத்து போட்டு கொடுத்த யார், ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் தான். அதை சபாநாயகருக்கு அனுப்பி விட்டாரு. இங்க இவருக்கு இப்போ அனுப்பி விடும்போதே அங்கே 2 பேர் பிளவு போட்டாங்க. நான் தான் சட்டமன்ற குழு தலைவருங்கிறாங்க, நான் தான் கொறடாங்கிறாங்க. இப்போ 2 கொறடா 2 தலைவர் 2ஆ வரும்போது நீங்க அது ஒரு சூழ்நிலை இதாயிருது. 2வது மந்திரி பதவிக்காக மண்டியிடுகிறாருன்னு அதிமுக இருந்து அறிக்கை வந்தது. அது தம்பி பார்த்தாங்களா தெரியல. ஆமா, அது அந்த அறிக்கை வெளியில வந்தது. மந்திரி பதவிக்காக நீங்க போய் கேட்கறதுல யாருக்குமே அதிகாரம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் யார் வேணா ஐடியா ஹேக் பண்றாங்க. இல்லங்க ஐடியா அதிகாரப்பூர்வமா அதிகாரப்பூர்வமா தான் எத்தனை இடத்துல ஹேக் பண்றாங்க. ஒரு பஸ் அது அப்ப மறுத்து அவர் கொடுக்கணுமே. அப்போ கவர்மெண்ட் பஸ்ல டிவி கேன் போட்டு அப்படி வந்து ஒரு மறுப்பு வரலனா இந்நேரம் அவர் பொதுச் செயலாளரா இருக்கிறதே தகுதி இல்ல. நம்ம அப்படி அந்த மாதிரி நம்ம ரொம்ப சரியான புரிதலை நோக்கி நம்ம எடுத்துட்டு போகணும் தான் நான் கேட்கிறேன். ஆனா என்னன்னா இதுல அந்த அளவுக்கு இதுல வந்து தவறான புரிதலை வச்சிருந்தாங்களோ, அப்படி ஒருவேளை அவங்க ஹேக் பண்ணியிருந்தாலும் கூட உடனடியாக இன்னொரு அக்கௌண்ட்ல இருந்து பதில் வந்திருக்கும். இது வந்து நாங்க போட்ட ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னு. சின்ன கட்சிகள் இருந்தா கூட அது நம்ம தவறுதலாக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். அதிமுக நீண்ட காலமாக இதுல அவங்க அனுபவப்பட்டவங்க. மந்திரி பதவிக்காக மண்டியிடுகிறார்கள்னு வருது சார். அந்த மந்திரி பதவிக்காக நான் இப்பவும் சொல்றேன், தாவேக்கா தலைவர் விஜய் கிட்ட யாருமே போய் மந்திரி கேட்கறாங்க, எனக்கு அமைச்சரவையில பங்கு தாங்கன்னு கேட்கறதுக்கு யாருக்குமே தார்மீக உரிமையே கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரிதான், அவருக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளா இருந்தாலும் சரிதான், அதுல ஆதரவு கொடுக்க போக அதிமுக சார் அவர் தனி மெஜாரிட்டியில 108 சீட்ல வந்திருக்காரு சார். நீங்க 20 கட்சி 10 கட்சி வச்சு கூட்டணி வச்சு வந்திருக்கீங்க. அவர் 108 கட்சி 108 உறுப்பினரா தனி ஒரு சிங்கிள் முகம். எங்கேயுமே நமக்கு வேட்பாளர் தெரியாது, வேட்பாளர் பேரு தெரியாது. இப்ப கூட
அவர் போடுற பாருங்களா கொறடா நியமிச்சிருக்காரு நியமிச்சிருக்காங்க. சபரிநாதன் அவருடைய வீட்டிலே வளர்ந்த பையன் சொல்லி அவருக்கு நம்பிக்கையான ஒரு பையன் விருகம்பாக்கம் MLA. விருக்கம் எம்எல்ஏ கொறடா அவர் கட்சியில தன்னுடைய ரசிகர்களா இருந்தவர் தனக்கு தொண்டர்களா இருந்தவரை வாழகிற அண்ணன் செங்கோட்டையனே செங்கோல் போய் கொடுக்குறாரு. அந்த மாவட்ட செயலாளரை பக்கத்துல அரவணைச்சு நிப்பாட்டி விட்டு செங்கோலை பிடிக்கிறாரு. இங்க உங்களுக்காக உழைச்சவனை தூக்கி நீங்க வெளியில தள்ளி போட்டுக்கிட்டு நீங்க வந்து பயணிக்கிறீங்க. திமுக கூட அண்ணா திமுக கூட பயணிச்சு நம்ம வந்து முதலமைச்சர் ஆகலாம்னு என்னைக்கு அந்த வார்த்தைகள் வெளியில வந்தோ அது இல்லைன்னு மறுத்திருக்காங்க சார். யார் மறுத்தா? இப்ப திருமாவளவன் என்ன சொன்னாரு? ஆர்எஸ் பாரதி சார் மறுத்திருக்காரு. திருமாவளவன் எப்படி சார் மறுப்பாரு? ஆர்எஸ் பாரதி மறுத்தாரு. சார் அவர் சொல்லிருக்கலாம் சார். நல்லா சொல்ல கேளுங்க. சேர்ந்து திருமாவளவன் அவர்களை முதல்வராக சார் திருமாவளவனை பண்ணலாம்னு சொல்லி இல்ல திருமாவளவனை பண்றதுக்கு கூட திமுகவும் அண்ணா திமுக வருதுன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய அசிங்கம் நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. ரெண்டாவது இளங்கோ அவரெல்லாம் பேசும்போது பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை திமுகலையும் மறுக்கல சார். திமுக எங்கள்கிட்ட சார் எழுதி வாங்கினாங்க சார். எழுதி கொடுத்துட்டு வந்த எம்எல்ஏக்களை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எழுதி கொடுத்த எம்எல்ஏ என்கிட்ட சொன்னார். போதுமா, நான் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகிறதுக்காக கையெழுத்தே போட்டு கொடுத்துட்டு வந்துட்டாரு. அப்புறம் என்ன எப்படி மறுக்க முடியும்? நாங்க என்ன யாருக்கு ஆதரவு அளிக்கிறோமோ அவங்களுக்கு நீங்க கட்டுப்படணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க சார். அதை மறுக்க முடியாது சார். இப்ப திருமாவளவன் என்ன சொன்னாரு நீங்க பாத்துருங்க. இப்படி பல திருமாவளவன் சொன்னார்ல அவரே முதல்வர் சார். அவர் ஒண்ணுமே சட்டமன்ற உறுப்பினரே இல்ல. ஒரு தகவல் எனக்கும் வந்ததுன்னு சொன்னாரு சார். நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல்பாடை நீங்க செய்யும் போது மக்கள் உங்க மேல கொந்தளிச்சிருவாங்க சார். ஏன்னா இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. இந்த அரசை நீங்க குறை சொல்ல கூட முடியாதுங்கிறதா என்னுடைய கருத்து.